கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. சுமார் 2.38 லட்சம் கோடி ரூபாய்க்கு பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் கொடுத்துள்ளது. 1999ஆம் ஆண்டு நடந்த கார்கில் போருக்கு பிறகு மத்திய அரசின் பரிந்துரையின் பேரில் பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தலைமை தாங்குகிறார். அந்த வகையில் பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டமானது டெல்லியில் நடந்தது. ஏடிடிஎஸ் என்பதை குறைவான தூரத்தில் பறக்கும் ட்ரோன்கள், விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் போன்றவற்றின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க உதவும் ஒரு கருவியாகும். அவற்றை கொள்முதல் செய்வதற்கு டாக் ஒப்புதல் கொடுத்துள்ளது. மேலும் இந்தியாவின் போஃபர்ஸ் என்று அழைக்கப்படும் முழுவதும் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் தனுஷ் வகை பீரங்கிகளின் உற்பத்தியை அதிகரிக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. விமானப்படைக்காக 60 புதிய போக்குவரத்து விமானங்கள், ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள், சென்று தாக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் விமானங்கள், Su-30 வகை போர் விமானங்களின் முக்கிய பாகங்கள் போன்றவற்றை கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. S-400 பாதுகாப்பு அமைப்பு மூலம் எல்லை பாதுகாப்பை மேலும் உறுதி செய்ய முடியும் எனவும், Su-30 விமானங்களின் பாகங்களை வாங்குவதன் மூலம் அவற்றின் ஆயுட்காலத்தை மேம்படுத்த முடியும் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய கடலோர காவல் படைக்காக கடினமான எடையையும் தாங்கும் ஹோவர்கிராஃப்ட் எனப்படும் விதவை கப்பல்களை வாங்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் 2.38 லட்சம் கோடி ரூபாய்க்கு தளவாடங்களை வாங்க பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் கொடுத்திருப்பது கவனம் பெற்றுள்ளது.